அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட், அதாவது கல்யாணங்களில் கொடுக்குற நினைவு பரிசு. பொதுவாக விசேஷங்கள் அப்படின்னாக்க கல்யாணம் ஆகட்டும், சாந்தி கல்யாணம் ஆகட்டும், பர்த்டே பார்ட்டி ஆகட்டும், கிட்டி பார்ட்டி, தென் அதுக்கப்புறம் வந்து சடங்குகள், காது குத்து, இது மாதிரி ஏகப்பட்ட விசேஷங்கள் நம்ம அன்றாடம் பார்க்குறோம். இதில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோன்னா, வெறுங்கையில் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தாம்பூல பையும் கூட வந்து ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப பலவிதமான கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. கொஞ்சம் பேர் வந்து டவல் கொடுக்குறாங்க, பெட்ஷீட் கொடுக்குறாங்க, பில்லோ கவர் கொடுக்குறாங்க, டார்ச் லைட்டு கொடுக்குறாங்க, பர்த்டே பார்ட்டின்னா ஸ்கெட்ச் பென் கொடுக்குறாங்க, ட்ராயிங் புக்கு தராங்க. ஒரு சில இதில் வந்து 1 கிராம் சில்வர் கொடுக்குறாங்க, 1 கிராம் தங்க நாணயம் கொடுக்குறாங்க, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ப. இப்போது நான் ஒரு அக்ரி கிராஜுவேட், நான் என்ன மாதிரியான இதை வந்து எப்படி மாற்றி பண்ணலாம் அப்படின்றப்போ எனக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் தான் ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அப்படின்றப்போ இன்றைக்கி நம்ம அத்தியாவசிய தேவை ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா உணவில் பார்த்தீங்கன்னா முழுவதும் கலப்படம், முழுவதும் ரசாயனம், நச்சுத்தன்மை கலந்துருக்கு. ஈவன் வந்து தாய்ப்பால்லே வந்து நச்சு விஷம் வந்து வெளியே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம வந்து இயற்கை வேளாண்மை பண்ணணும். அப்போ அக்ரி, இந்த இயற்கை வேளாண்மை, இந்த ரிட்டர்ன் கிஃப்ட்டு, இது மூணையும் எப்படி சேர்க்கலாம் அப்படின்னு உட்காந்து யோசிச்சு நான் கொண்டு வந்த ஒரு கோம்போ பேக் தான் இது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேக்கெட் இருக்குது. ஒன்று வந்து டிவினிட்டி, திவ்யம், இன்னொன்று அல்மைட்டி, எல்லாம் வல்ல இறைவன், அல்மைட்டின்னு சொல்லுவோம். இது 2 இதில் இருக்குது. இந்த டிவினிட்டியில் என்ன இருக்குன்னாக்கா, உள்ளே வந்து 11 சின்ன சின்ன பாக்கெட்டில், பாக்கெட்டு மேலே பேர் எழுதியிருக்கோம். சின்ன சின்ன பாக்கெட்டில் விதை கொடுத்துருப்போம். என்னென்ன விதை அப்படின்னாக்கா, தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய், வெண்டைக்காய், பாவக்காய், சுரக்காய், கொத்தவரை, கொத்தமல்லி, கீரை, பீன்ஸு, முள்ளங்கி, இந்த மாதிரி ஒரு 11 விதை வந்து குட்டி குட்டி பாக்கெட்டாக போட்டு உள்ளே போட்டிருப்போம். இப்போ நம்ம விதையை போட்டோம், விதை போட்டால் மட்டும் பத்தாது. அப்போ நம்ம வந்து அதுக்கு வந்து உரம் கொடுக்கணும் இல்லையா, அதுவும் இயற்கையாகவே இருக்கணும். அப்போது இந்த அல்மைட்டி வந்து 50 கிராம் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொருள் 4 செயல் செய்யும். ஒன்று இயற்கை உரமாக செயல்படும், அதே நேரத்தில் வந்து இயற்கை பூச்சிக்கொல்லி, இயற்கை பூஞ்சான கொல்லி மற்றும் அதுக்கு ஊட்டச்சத்து, அதாவது டானிக் எஃபெக்டும் நல்லா வாட்டசாட்டமாக ஊட்டமாக வளரும். ஸோ இது எப்படி அப்படின்னாக்க, எப்படி இது இயற்கை பார்த்திங்கன்னா, இது பவுடர் தான், டெக்ஸ்டோஸ் பவுடர் தான், உடனே கரைஞ்சிரும். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து நுண்ணுயிர்கள் இருக்குது. நுண்ணுயிர் அப்படின்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ பால் உரமும் ஒரு ஊற்றுறோம், தயிராகுது, அப்போ நன்மை செய்யும் நுண்ணுயிர் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இதில் வந்து 11 நன்மை செய்யும் நுண்ணுயிர் வந்து இதில் கொடுத்துருக்கோம். அது 4 செயல் செய்யும். பூச்சி நோய் வராமல் பார்க்கும், தேவையான உரத்தை கொடுத்துரும், தேவையான டானிக் எஃபெக்டும் வந்து இது வந்து கொடுத்துரும். இதை பற்றின ஃபர்தர் டீட்டெயில் வேணால் தனியாக ஒரு யூடியூப் வீடியோ பண்ணியிருக்கேன், அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போது பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்போ நச்சுத்தன்மையாக இருக்குது, இயற்கை வேளாண்மை பண்ணுறோம், விவசாயம் பண்ணணும், ஈவன் புதிய தலைமுறையெல்லாம் வந்து கொண்டு வரணும், வீட்டுக்கே விவசாயத்தை கொண்டு வரணும், நல்ல ஐடியாவாக இருக்குது. இதை பற்றி நான் பேச போகிறப்ப எல்லோரும் என்ன கேட்குறாங்கனாக்கா, சார் சூப்பர் ஐடியாவாக இருக்குது, ஆனால் வர்றவங்க எல்லாருமே வந்து மாடி தோட்டம் வச்சுருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி, தொட்டி வச்சுருப்பாங்களான்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நான் உட்காந்து யோசிக்கிறப்போ ஒரு சின்ன கதை என்னன்னாக்கா, ஒரு செருப்பு கம்பெனி ஒரு தீவுக்கு வந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு, இந்த தீவில் நம்ம வந்து எவ்வளோ விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வர சொன்னாங்களாம், ஒரு சர்வே. அவர் போயிட்டு பார்த்துட்டு வந்து, சார் இந்த ஊரில் ஒருத்தர் கூட செருப்பே போடலை, நம்ம ஒரு பீஸ் கூட விற்க முடியாது, வேறு ஊரை பார்த்து போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்களாம். இன்னொரு கம்பெனிக்காரங்க, ஃபார் எக்ஸாம்பிள் பாட்டான்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து அந்த தீவுக்கு வந்தாங்களாம். வந்து பார்க்குறப்போ அந்த ஒரு பர்டிகுலர் மார்க்கெட்டிங் பர்சன் வந்து, சார் புதுசாக ஒரு தொழிற்சாலையை இங்கே நிறுவலாம், நீங்கள் வந்து ஒரு கோடிக்கணக்காக நம்ம வந்து இங்கே வியாபாரம் பண்ணலாம், ஏன்னா இங்கே யாருமே செருப்பு போடலை, எல்லாரையும் செருப்பு போட வைக்கலாம்னாங்களாம். அதே மாதிரியே நீங்கள் வந்து இந்த பொருள் இலவசமாக தான் தரப்போறீங்க, அதுக்குண்டான வழிவகைகளை நீங்கள் கொடுக்குறவங்க பார்த்துக்குவாங்க. ஈவன் ஒரு பெயிண்ட் டப்பா, ஒரு 2 லிட்டரு கேனு, இல்லை நம்ம உடஞ்ச வாளி, இதில் கூட மண் இருந்தால் போதும், இந்த விதையை போட்டால் போதும், அதுவாக ஆட்டோமேட்டிக்காக வந்துட போகுது. அதனால் அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் சமுதாய நோக்கோட இந்த விதையும் இந்த உரத்தையும் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, அவ்வளவுதான். அடுத்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்னென்னா, சார் எங்களுக்கு விவசாயமே தெரியாது, நாங்கள் ஐடியில் இருக்கிறோம், நாங்கள் வந்து எங்களுக்கு எதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்றாங்க. கரெக்ட், வாஸ்தவமான பேச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு கார் கற்றுக்குறோம், இல்லை ஒரு ஸ்கேட்டிங் கற்றுக்குறோம், இல்லை ஒரு தெரியாத ஊருக்கு போகிறோம், இல்லை ஒரு வாட்டர் தீம் பார்க்கு போகிறோம், கிஷ்கிந்தா அந்த மாதிரி போகிறோம், அங்கேருந்து டைவ் அடிக்கிறப்போ நம்மளுக்கு எப்போதுமே இது எல்லா விஷயத்துக்கும் ஒரு கைடுன்னு ஒருத்தர் கூட இருப்பார் இல்லையா.
அதே மாதிரி நான் வந்து பிஎஸ்சி அக்ரி விவசாயம் படித்து முடிச்சுட்டு கிட்டத்தட்ட 22 வருஷமாக பல இடுபொருட்களை வியாபாரம் பண்ணிவிட்டு சவுத் இந்தியா ஃபுல்லாக பார்த்து ஒரு ஜென்ரல் மேனேஜர் லெவலில் வரைக்கும் இருந்தவன். எனக்கு ஓரளவு அந்த கைடாக இருக்கக்கூடிய அந்தஸ்து இருக்குது. எனக்கு வந்து என்ன பூச்சி வரும், என்ன நோய் வரும், அதுக்கு என்ன தீர்வு கொடுக்கணும் எல்லாமே தெரியும். அவங்க வந்து இதை நீங்கள் கொடுக்குற அந்த பயனாளிகள் வந்து இதில் என்னோடய ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோன் நம்பர் கான்டாக்ட் பண்ணணும். இல்லை இந்த கியூஆர் கோடு வந்து வெளியில் இருக்க லீஃப்லெட்லேயும் இருக்குது, பேக்கெட்டோட நடுவுலையும் இருக்குது. இதை கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணாலும் வெப்சைட்டுக்கு போகும். www.rupchobiotech.com வெப்சைட்டுக்குள்ளே போனாக்க டிவினிட்டி கிளிக் பண்ணாங்கனாக்கா எப்படி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா ஃபோன் எடுத்து என்கிட்ட பேசினா போதும். ஏன்னா எல்லாத்தையும் விதையிலேருந்து அறுவடை வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அவங்கள ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை. இன்னொன்று, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா விலைவாசி எல்லாமே கண்ணா பின்னான்னு ஏறிக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி வெங்காயம் பார்த்தீங்கன்னா திடீர்னு 100 ரூபா, 120 ரூபா, தக்காளி திடீர்னு 200 ரூபா, இது மாதிரி போயிட்டுருக்கப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது ரிட்டர்ன் கிஃப்ட்டு ஒன்று கொடுக்குறோம். ஓகே, நீங்கள் தனிப்பட்ட முறையில் இது வேணும்னாலும் எனக்கு என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து இதை தனியாகவும் கொடுக்க தயாராகவும் இருக்கேன். இது ரொம்ப ரொம்ப செலவு கம்மி. ஆனால் உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 6 மாதத்துக்கு காய் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்டாக கொடுத்தீங்க அப்படின்னாக்க நீங்கள் ஒரு தாம்பலத்தட்டோ இல்லை சம்பட்டமோ இல்லை வாளியோ இல்லை டவலோ இதெல்லாம் கொடுத்தா அவங்கள மறந்துடுவாங்க. ஆனால் 6 மாதத்துக்கு அவங்க இதை விளைவிக்க போகிறாங்க. என்றைக்குமே உங்களை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அதை விளைவிச்சு அதை சாப்பிட்றப்போ உங்களை நினைப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இயற்கையான பொருள், சத்துள்ள பொருள், எந்தவித ரசாயன கலப்படம் இல்லாமல் நச்சு இல்லாமல் சாப்பிட போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு உயர்ந்த நோக்கம். இந்த நோக்கத்தில் தான் இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், அடுத்து யார் விசேஷம் பண்ணாலும் வேறு எங்கேயும் திருப்பூருக்கோ சேலமோ போய்ட்டு சட்டி வாங்கணும், சம்பட்டம் வாங்கணும், வாளி வாங்கணும், இல்லைனாக்கா டவல் வாங்கணும், கர்ச்சீப் வாங்கணும், இது மாதிரியான தேடாதீங்க. பெஸ்ட்டு கிஃப்ட்டு விவசாயத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும். புதிய தலைமுறை குழந்தைகள்லாம் இன்றைக்கி விவசாயத்தை படிக்கணும், விவசாயத்தை செய்யணும் அப்படின்னாக்க அவங்க லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணுற மாதிரி இது ஒரு சின்ன பரீட்சையாக செஞ்சு குழந்தைகள்லாம் செஞ்சுக்கலாம். என் பெரியவங்களே விவசாயம் தெரியாதவங்க இதை வந்து நீங்கள் இலவசமாக கொடுத்தீங்கன்னா அவங்க கற்றுக்க போகிறாங்க, பயனடைய போகிறாங்க. இதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். விவசாயம் ஜெயிக்கட்டும். மாடித்தோட்டம், வீட்டு தோட்டத்தில் நம்ம வந்து ஒரு புரட்சியை செய்வோம். அனைவரும் எனக்கு கைகோர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ. பாய்.